ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சோள தோசை. இந்த சோள தோசை வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர், நம்ம டீக்கில் ஒரு டம்ளரில் 4 டம்ளர் செஞ்சோளம் ப்ளஸ் அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வந்து உளுந்து, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். இதை வந்து நல்லா கழுவி நம்ம ஃபஸ்ட்டு நாள் நைட்டே, இப்போ நாளைக்கு நைட் நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நம்ம என்ன பண்ணணும், நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும். காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா வந்து நைஸாக மையாட்டம் நமக்கு வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் இந்த செஞ்சோளத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரைச்சி ஃபுல்லாக வந்து மையாட்டம் அரைக்காமல் ஒரு குறன்னு இருக்கும்போது அது மாதிரி வந்து நம்ம அரைச்சி அந்த உளுந்து வெந்தயத்தோடு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலக்கி வச்சிடணும். நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து புளிச்சு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் அப்படின்னா உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த உப்பே நம்மளுக்கு போதும் அப்படின்னா நம்ம அது அப்படியே வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடிஷ் வந்து நீங்கள் எப்படி வந்து தோசைக்கு வந்து என்ன எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு வந்து இட்லி பொடி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து எந்த தோசைக்கு என்ன சைடிஷ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து சைடிஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து அடுப்பில் வந்து இந்த தோசையை வந்து சுடுறோம். முக்கியமான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் சிலிண்டர் ப்ராப்ளம். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை டைம் சாப்பாடு வடிக்கிறது மற்ற எல்லா ஒர்க்குமே மேக்ஸிமம் வந்து நம்ம இதில் தான் பண்ணுறது. ஒரு சில ஒர்க்கை மட்டும் நம்ம கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம்லும் நம்ம தோசை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலிண்டர் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால இப்போ நைட் டைமும் வந்து நம்ம இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.